டிஸ்கிரிப்ஷனை தொடர்ந்து அடுத்து வந்து இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்சூமர் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எதனா கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம போட்டு காட்டணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி சம் போகணும்னு பார்க்க போகிறோம். கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஹவ் வில் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஒரு பேசிக் ஃபார்மேட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போடுவோம். எக்ஸ்பெண்டிச்சர்ஸை இன்கம் சைடு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தொடக்கம், அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் என்ன கொடுத்துருவாங்களோ அதை நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து பர்ச்சேசஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்ச்சேசஸோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம அதை கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அமௌண்ட்டை வந்து நம்ம இன்னர் காலம்ல எழுதிக்கலாம். ஸோ ஓப்பனிங் பர்ச்சேஸை ஆட் பண்ணி அந்த டோட்டல் வந்து கீழே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்லேயே க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்த ஆன்சர் கூட நம்ம க்ளோசிங் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணால் போதும். இவ்வளோ தான் வந்து இந்த சம்மே. ஒருவேளை கொஸ்டின்ல சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்கம் சைடில் சேல்ஸை மென்ஷன் பண்ணுங்க. தொடக்க இருப்பு, அப்புறம் வாங்கிய விளையாட்டு பொருட்கள், அப்புறம் எவ்வளோ விற்பனை செஞ்சாங்க, ஃபைனலாக வந்து இறுதி இருப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சம்மை பொறுத்தவரையும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்டதுனால டக்குன்னு பேலன்ஸ் ஷீட்டை ஓப்பன் பண்ணிடலாம். தமிழ் அதுதான் வருவாய் மற்றும் செலவின கணக்கு. இந்த பக்கம் வந்து செலவுகள், இந்த பக்கம் வந்து வருமானம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதினோம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், இல்லை ஸ்டேஷனரி சொல்லியிருந்தாங்கன்னா எது கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, அதான் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 3000 சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே எடுத்து ஓப்பனிங் நேரம் எழுதிக்கலாம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸுக்கு நேராக அந்த 9000 எழுதலாம். ஸோ இந்த சம்மில் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து நமக்கு இன்கம் சைடில் வரும். சேல்ஸோட வேல்யூ 500 மென்ஷன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் என்ட்ரி ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு க்ளோசிங் நேரம் அந்த 4000 நோட் பண்ணிக்கிறோம். இறுதி இருப்பு 4000. மறக்காமல் இதை கையோடு எடுத்து அசட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதே 4000 வந்து இங்கே வந்து நோட் பண்ணிடுங்க. ஒருவேளை ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்கல அப்படின்னா நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, 9 + 3 எவ்வளோ? 12000. இப்போ இந்த 12000லேருந்து நம்ம 4000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 8000. இவ்வளோ தாங்க இந்த சம். இப்போ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 14 சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறுதி பொருள் ஸ்டேஷனரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேஷனரியோட ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் வந்து 300, ஓப்பனிங் நேரம் அந்த 300 போட்டுக்கிறோம். பர்ச்சேசஸ் வந்து அந்த 1500, ஸோ அது கூட ஆட் பண்ணிக்கிறோம் 1800. ஸோ க்ளோசிங் 200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1600 வந்து வேல்யூ. ஸோ மறக்காம அந்த க்ளோசிங் எடுத்து நம்ம வந்துட்டு பேலன்ஸ் ஷீட் என்டர் பண்ணோம். சேல்ஸ் கொடுக்கலன்னா நம்ம இன்கம் சைடு எதுவுமே போட தேவையில்லை. இதே மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் 14, 15, 16 3 சம் கொடுத்துருக்காங்க. 3 சம்மே ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஹவ் வில் த ஃபாலோயிங் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி கேட்பாங்க.